ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாரும் சாப்பிட்டாச்சுங்களா? சரிங்க. இன்னைக்கு பூண்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் தாங்க ஆகும். பூண்டு உரிச்சு வச்சுருங்க. ஒரு 20 பல்லுக்கு. ஒரு 10 பல்லு வெங்காயம் உரிச்சு வச்சுருங்க. வெங்காயத்தெல்லாம் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணிக்கங்க. ஒரு பேன் எடுத்துக்கங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நெறைய ஊத்திக்கங்க. கடுகு போட்டுருங்க. அப்புறம் வெந்தயம், சீரகம், மிளகு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கொஞ்சம் அது பொரியிற வரைக்கும் பாருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பூண்டு எடுத்தோனே ஃபர்ஸ்ட்டு போட்டுருங்க. அது வதங்கட்டும். அது கொஞ்சம் பொன்னிறமா ஆன பிறகு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு முழுசா போட்டாலும் உங்க இஷ்டங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அத போட்டுக்கங்க. நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ கட் பண்ணி வந்து பூண்டும், வெங்காயமும் வந்து வதக்குனேன். வதக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து உப்பு போட்டு கொஞ்சம் தக்காளி 2 தக்காளி போட்டேங்க. கொஞ்சம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கிங்க. போட்டுட்டு மஞ்சள், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, குழம்பு மசாலா வந்து 2 ஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. அது கொஞ்சம் அந்த வாசனைலாம் போகட்டும், பச்சை வாசனைலாம் போகட்டும். அதுக்கப்புறம் வந்து புளி ஊற வச்சுருந்தேங்க. அத எடுத்து கொஞ்சமா புளி, ஒரு உருண்டை சின்ன உருண்டை அப்படி கரைசி நீங்க அத தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்தில வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அ நிஜமா ரியலி ஆசம்ங்க. நான் இன்னைக்கு ரெட் ரைஸோட பார்த்தேங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தேன். நல்லா இருக்குது. நிஜமா நல்லா இருக்குதுங்க. சாப்பிட்லாங்க. ஒரு வாட்டி பண்ணி பாருங்க. பூண்டும், வெங்காயம் ரெடியா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆகும். எல்லாமே கொஞ்சம் வதங்குறது தான் நமக்கு டைம் ஆகுமே தவிர, வேற எதுவும் பெருசா இல்லங்க. சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் குட் அண்ட் ஆல்சோ குட் ஃபார் ஹெல்த். நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் ஆ, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தேங்க் யூ. சர்ப்ரைஸ் பண்ணுங்க.